கொள்கை எதிரிகளாக திமுகவையும் பாஜகவையும் தான் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என கூறிய தவேக தலைவர் விஜய் கருத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கு முன்னாடி அவர் மேல இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவர் பிஜேபியோட இதோட தான் செயல்படுறதுனால இப்போ அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து ஒரு கருத்து. அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் வெளிப்படையாக அவர் பேசியதாக தெரியவில்லை. கொள்கை எதிரிகளின் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என்று அவருடைய உரைகளில் புரிந்து கொள்ள முடியவில்லை. திமுக ஆளுங்கட்சி என்கிற முறையில் அதனை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒன்று. எல்லோரும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையிலே எதிர்க்கட்சிகள் செயல்படுவது வாடிக்கையான ஒன்று. அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் அவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருப்பது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லையே ஏன் என்கிற கேள்வி எழுது. ஆனால் அதிமுக பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. நாங்கள் திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவோட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுக நேற்று குறிப்பிட்டதான் சார் சொல்லியிருந்தாரு. இல்லை, கொள்கை எதிரிகளாக திமுகவையும் பாஜகவையும் தான் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். ஆனால் அதிமுகவும் எங்களுக்கு கொள்கை எதிரிகள் தான், எதிரி பட்டியலில் தான் இடம்பெற்றுள்ளது என்ற கருத்தை சொன்னதாக தெரியவில்லை. எப்படியோ அவர் ஒரு மாற்று சக்தியாக கருதி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். இந்த பரந்தூர் விமானம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.